ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கோரிலேட்டட் சப்கொரி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சப்கொரிஸ்னால் என்ன, அதை நம்ம எப்படி எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம கோரிலேட்டட் சப்கொரினா என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்குது. அதில் எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நமக்கு எப்படி அந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் இருக்க மொத்த எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி எடுத்துகிட்டு அந்த ஆவரேஜ் சேலரியை விட எந்தெந்த எம்ப்ளாயீஸ்லாம் கம்மியாக சேலரி வாங்குறாங்க அப்படின்றதுக்கு நமக்கு வரி எழுதணும். அது நம்ம எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் சேலரி எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சப்கொரியாக எழுதிட்டு அந்த ஆன்சர் இப்போ 6461 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகிடும். கரெக்டாக ஃபர்ஸ்ட் இந்த இன்னர் கொரி சப்கொரி எக்ஸிக்யூட் ஆகி அதோட ரிசல்ட் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ 6461 இங்கே சப்ஸ்டியூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி இஸ் லெஸ் தென் 6461 இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். அப்படி பார்த்தோம் இல்லையா? ஸோ நார்மல் சப்கொரி நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஃபஸ்ட்டு அந்த சப்கொரி எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா அந்த ரிசல்ட் அவுட்டர் கொரியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது நார்மல் சப்கொரி. கோரிலேட்டட் சப்கொரினா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போது இதே எனக்கு என்னோடய ரெக்குயர்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. லிஸ்ட் ஆல் எம்ப்ளாயீஸ் ஹூஸ் சேலரி இஸ் லெஸ் தென் தி ஆவரேஜ் சேலரி இன் தட் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம இங்கே எப்படி பார்த்தோம்? மொத்தமாக எல்லா எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரியும் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அந்த ஆவரேஜ் சேலரியை விட எந்தெந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சேலரி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே நம்ம ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஒரு எம்ப்ளாயியோட சேலரி நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஆவரேஜ் சேலரி எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் இப்போ நான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரியும் எடுத்துக்கிட்டு அந்த ஆவரேஜ் சேலரியை விட என்னோட சேலரி கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸோட சேலரியும் ஆவரேஜ் சேலரி எடுத்துகிட்டு அந்த ஆவரேஜ் சேலரியை விட அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற யார் யாருக்கெல்லாம் சேலரி கம்மியாக இருக்குது, அந்த ஆவரேஜ் சேலரியோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை எப்படி எடுக்கிறது? அதுக்கு நம்ம query எழுதலாம். Select all from employees where salary is less than select average of salary from employees. ஓகே, ஸோ இது அதே query தான். இது அந்த queryயை நம்ம போட்டோன்னா இது மொத்தமாக எல்லா எம்ப்ளாயீஸோட சேலரியும் எடுத்து ஆவரேஜ் பண்ணுது இல்லையா? எனக்கு அப்படி வேணாம். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயோட எடுத்துக்கிறேன்னா இவரோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன 60. இந்த 60 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி மட்டும்தான் நான் ஆவரேஜ் எடுக்கணும். கரெக்டாக? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இதுக்கு ஒரு அலையாஸ் நேம் கொடுக்குறேன். இந்த அவுட்டர் queryக்கு ஈவன் சொல்லிவிட்டு இந்த இன்னர் சப் queryக்கு ஒரு அலையாஸ் E2ன்னு கொடுக்குறேன். வேர் நான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி எடுக்கணும்? இந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி தான் எனக்கு வேணும். ஸோ வேர் E2 டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஷுட் பி ஈக்குவல் டு இந்த ஈவன் எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் ஐடியாக இருக்கணும். ஈவன் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இது ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி டேபிளில் இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு எடுக்கும். இப்போ இந்த 104 ப்ரூஸுங்கிற எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன 60. ஸோ இது என்ன பண்ணணும்னா செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் E2 வேர் E2 டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஈவன் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஈவனோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்னது 60. ஸோ இந்த இடத்துல 60ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஸோ 60 டிபார்ட்மெண்ட் ஐடி உள்ள எல்லா எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரியும் எடுத்து அது அந்த ஆவரேஜ் சேலரியை விட இந்த எம்ப்ளாயோட சேலரி கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இப்போது நான் இப்போ நம்ம நார்மல் சப்கொரியில் நம்மளால் இதை தனியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. ஃபஸ்ட்டு சப்கொரி எக்ஸிக்யூட் ஆச்சு.
அதுக்கப்புறமா அதோட ரிசல்ட் வந்து இங்கே அவுட்டர் கொரியில் சப்ஸ்டியூட் ஆச்சு. பட் கோரிலேட்டட் சப்கொரியில் என்ன ஆகும்னா இந்த சப்கொரியை என்னால் தனியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன ஆகும்? The multipart identifier even.department id could not be bound. இந்த even.department idங்கிறது இந்த அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த சப்கொரியால் தனியாக இண்டிவிஜுவலாக எக்ஸிக்யூட் ஆக முடியாது. ஸோ இந்த அவுட்டர் கொரியோட டிபெண்ட் ஆகி தான் வந்து இந்த இன்னர் கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவுட்டர் கொரியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க சப்கொரிஸை வந்து நம்ம கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் இதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்து எந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆவரேஜ் சேலரியோட கம்மியாக இருக்கோ அந்த எம்ப்ளாயீஸ் மட்டும் எனக்கு ரிசல்ட்டில் வருவாங்க. இப்போ நம்ம இதை வெரிஃபை பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு E2ல் இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நான் எடுக்கிறேன். E2 டிபார்ட்மெண்ட் 13 டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நான் ஃபஸ்ட் எடுக்கிறேன். இப்போது 6 பேர் இருக்காங்க. இவங்களோட ஆவரேஜ் சேலரி என்னென்னு பார்ப்போம். 30 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோட ஆவரேஜ் சேலரி என்னென்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா 4150. ஓகேவா? ஸோ இப்போது ஆவரேஜ் சேலரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 30. ஓகேவா? இதுதான் வந்து 4150. இதை விட யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4150 விட எந்தெந்த எம்ப்ளாயீஸ்லாம் கம்மியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம இதில் வெரிஃபை பண்ணுவோம். ஆவரேஜ் சேலரியை விட யார் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்குது? ஓகே, இது எல்லாமே 4150 விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த எம்ப்ளாயி மட்டும் வராமல் மற்ற 5 எம்ப்ளாயும் வந்து நமக்கு ரிசல்ட்டில் வரணும். கரெக்டாக? ஸோ இந்த ஆவரேஜ் இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடியில் நான் 30 சப்ஸ்டியூட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா அந்த 5 எம்ப்ளாயி மட்டும் நமக்கு வந்திருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி மட்டும் இல்லாமல். ஸோ உங்களோட கோரிலேட்டட் சப்கொரி இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஸோ கோரிலேட்டட் சப்கொரினா எதுவுமே இல்லை, உங்களோட இன்னர் கொரியாத வந்து தனியாக எக்ஸிக்யூட் ஆக முடியாது, அது அவுட்டர் கொரியா டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதுதான் கோரிலேட்டட் சப்கொரி. நீங்கள் சீக்வலில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye bye.